வெல்கம் டு தமிழ் டெக் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால், நிறைய பேர் நம்ம பல வீடியோக்களை ஒரு சின்ன கமெண்ட் கேட்டிருந்தாங்க. நீங்கள் வந்து ஜிமெயில் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூடியூப் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கீங்க. ப்ளே ஸ்டோர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு வீடியோ போட்டிருக்கீங்க. பட் இந்த கூகுள் ஃபோட்டோஸு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு வீடியோ போடலை. ஸோ இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்த யூடியூப்பு, ஜிமெயிலு, அதே மாதிரி ப்ளே ஸ்டோரு, ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கூகுள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணாலே போதும். ஸோ அதன் பின்னாடி தான் இந்த கூகுளோட ப்ராடக்ட் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு ஜிமெயில் ஐடி க்ரியேட் பண்ணாலே உங்களுடைய கூகுள் ஃபோட்டோஸும் ரன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் ஃபோட்டோஸுக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் வந்து நீங்கள் வந்து அக்கௌண்ட் எல்லாம் வந்து க்ரியேட் பண்ணிக்க வேண்டிய தேவை கிடையாது. நீங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் உங்கள்கிட்ட இருக்குன்னா ஜஸ்ட்டு நீங்கள் இந்த கூகுள் ஃபோட்டோஸ் ஓப்பன் பண்ணும்போது மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களோட கூகுள் அக்கௌண்ட் வந்து மேலே ஒரு ரவுண்ட் ப்ரொஃபைல் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதிலே உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து உங்களுடைய மெயில் ஐடியில் நீங்கள் எத்தனை மெயில் ஐடி உங்கள் மொபைல் ஃபோனில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கீங்களோ, ஸோ அதே மெயில் ஐடிக்கு தான் உங்களுடைய கூகுள் ஃபோட்டோஸ் அக்கௌண்ட்டும் க்ரியேட் ஆகியிருக்குமே தவிர நீங்கள் இதுக்காக வேண்டி ப்ரைவேட்டாக வந்து கூகுள் ஃபோட்டோஸுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி எந்த நிபந்தனையும் கிடையாது. உங்களுக்கு ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்குன்னா, உங்களுக்கு ஒரு கூகுள் அக்கௌண்ட் இருக்குன்னா, ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த யூடியூபு, ஜிமெயில் அக்கௌண்ட்டு, ப்ளே ஸ்டோர் அக்கௌண்ட்டு, கூகுள் ஃபோட்டோஸு, ஆட்சென்ஸு, கூகுள் ஆட்ஸு, ஸோ இந்த மாதிரிப்பட்ட எல்லா கூகுளோட ப்ராடக்ட்டும் ஒற்றை அந்த ஜிமெயில் ஐடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள வந்துடும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த கூகுள் ஃபோட்டோஸாக இருக்கலாம், எதை வேணாலும் நீங்கள் அந்த கூகுளோட ப்ராடக்ட், அந்த ஒரு ஐடியை வச்சு நீங்கள் கூகுளோட ப்ராடக்ட்டை வந்து லாகின் பண்ணி அந்த சேம் யூசர் நேம், பாஸ்வேர்டு அதை லாகின் பண்ணி நீங்கள் வந்து இந்த கூகுள் ஃபோட்டோஸை வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக செப்பரேட்டாக எதுவும் கிடையாது. உங்கள்கிட்ட நீங்கள் ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். உங்கள் மொபைல் ஃபோனை எடுத்துக்கோங்க. அதில் வந்து கூகுள் ப்ராடக்ட்குள்ளே போயிருக்காங்க, கூகுள் ஃபோட்டோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணால் அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டோட உங்கள் ப்ரொஃபைல் தான் இதில் காமிக்கும். ஏற்கனவே நான் காமிச்ச மாதிரி ஜிமெயில் அக்கௌண்ட்டோட ப்ரொஃபைல் தான் காமிக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஆகிருக்கும். க்ளவுடில் வந்து எல்லாமே ஸ்டோரேஜ் ஆகிருக்கு. சம்டைம்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ஷேர் பண்ணிக்கலாம், அப்லோட் பண்ணிக்கலாம், எல்லாமே இதில் பண்ணிக்கலாம். இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபோட்டோஸ் உங்கள் மொபைல் ஃபோனில் இல்லைனா கூட நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போகுங்க. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அதில் வந்து இந்த ஜஸ்ட்டு கூகுள் ஃபோட்டோஸ் அந்த மாதிரி டைப் பண்ணாலே போதும். நான் இப்போ டைப் பண்ணி காமிக்கிறேன், கூகுள் ஃபோட்டோஸ். ஸோ இந்த கூகுள் ஃபோட்டோஸ்ன்னு டைப் பண்ணாலே, ஜஸ்ட் அது சர்ச் பண்ணாலே உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு உங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்து காமிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து உங்களுடைய மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணியாவது யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுடைய மொபைல் ஃபோனில் இல்லாத வரைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா மொபைல் ஃபோன்லையும், இப்போ ரீசெண்டாக வர எல்லா மொபைல் ஃபோன்லேயும் கூகுள் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. சம்டைம்ஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும் இல்லை. ஏற்கனவே உங்கள்கிட்ட ஒரு ஜிமெயில் ஐடி இருந்துச்சுன்னா ஸோ அதை யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த கூகுள் ஃபோட்டோஸை வந்து ரன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறேன். இதுக்கு வந்து நிறைய பேர் கேட்டிருந்த மாதிரி தனியாக வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறங்கிற தேவைகள் கிடையாதுங்கிறதுக்காக இந்த வீடியோ. சம்டைம்ஸ் உங்களுக்கு எந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டும் கிடையாது, எந்த கூகுள் அக்கௌண்ட்டுமே கிடையாது, நான் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக க்ரியேட் பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் கூகுள் ஃபோட்டோஸில் போய் லாகின், அது எல்லாமே ஒன்று தான். ஏற்கனவே வந்து கூகுள் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஜிமெயில் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நான் போட்டிருப்பேன். ஸோ ஜஸ்ட் அந்த ஃபார்மேட்டை பார்த்து நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து இந்த கூகுள் ஃபோட்டோஸை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த யூசர் நேம், பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கூகுள் ஃபோட்டோஸ் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ இவ்வளோ தான் மேட்ரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி நம்ம மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கனெக்டாக போடணுன்னு எதிர்பார்க்கல. இருந்தாலும் சின்ன கமெண்ட்ஸ் இதை பற்றி வந்ததால் நான் இந்த வீடியோ போடுறேன். அது நிறைய எக்கச்சக்கமான பேர் தெரிஞ்சவங்க இருக்கீங்க, இருந்தாலும் தெரியாத 1-2 பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோ நல்ல கமெண்ட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.